அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. ஆரம்ப கால மாணவர்களுக்கு, இப்பதான் நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்ற மாணவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு வீடியோ தான். பழைய பசங்களுக்கு இது ஒரு 50% முக்கியமானது சொல்லலாம். ஓகேவா? சரி, என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல எத்தன வகையான கொஸ்டின்ஸ் அவங்க மாடலா யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து அனலைஸ் பண்ணி நம்ம குடுத்துருக்கோம். நம்ப கண்டுபிடிச்ச இந்த நமக்கு கண்ல மாட்டுன மாடல்ஸ்ல மொத்தமா பார்த்தோம் அப்டின்னா, ஒரு 6 டைப் கொஸ்டின்ஸா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, கொஸ்டின்ஸா மேக் பண்றாங்க. ஏன் இத நான் குடுக்குறேன் அப்டின்னா, மஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பகுதி படிக்கிறோம். ஒரு காந்திய பத்தியோ, இல்ல அம்பேத்கர் பத்தி படிக்கிறோம் அப்டின்னா, அவங்கள இந்த 6 டைப்ல நீங்க வந்து கொஸ்டின்ஸா நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டீங்க, படிச்சுட்டீங்க அப்டின்னா, நீங்க ஈஸியா எப்படி கேள்வி கேட்டாலும் ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். சரியா? இதான் கான்செப்ட். இதுக்காக தான் இது மெயினா குடுக்குறது. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க. மொத்தம் 6 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்டின்னா, ஆ எம்சிக்யூல இது எல்லாமே எம்சிக்யூ தான். ஓகேவா? எம்சிக்யூல சிங்கிள் கரெக்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது டைரக்ட் வாட் இஸ் வாட்ன்ற மாரி இருக்கும். ஓகேவா? அதாவது உன் பெயர் என்ன? அப்படின்னு கேட்கறாங்கன்னா, கீழ உன் ஆப்ஷன்ல உன் பேர் இருக்கா? டைரக்ட்டா இருந்தா அடிச்சிடலாம். இது ஒரு டைப். டைரக்ட்டா கொஸ்டின்ஸ்லயே ஆன்சர் வந்து ஆப்ஷன்லயே இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக. சரியா? பொறுத்துக. இது செகண்ட் டைப். இப்போ நியூ பெர்சனுக்கு இந்த பொறுத்துகள வந்து கன்ஃப்யூஷன் வரும். எப்படி சார் இந்த நம்பர் வச்சு போடுறது? இப்ப பாருங்க எக்ஸாம்பிளா, இப்ப ஏக்கு வந்து 4 அப்படின்னு வச்சுக்கலாம் ஆன்சர். ஓகேவா? இந்த ஏன்றது என்ன அப்படின்னா, இந்த ஸ்மால் ஏ குறிக்கும். இந்த பி இந்த பி ய குறிக்கும். இந்த சி இந்த சி ய குறிக்கும். இந்த டி இந்த டி ய குறிக்கும். ஓகேவா? இப்ப சொல்றாங்க பாருங்க. இந்த ஏக்கான ஆன்சர் என்னன்னா 4. 4ல இருக்கக்கூடிய இந்த வேர்ட். இந்த ஏக்கு 4ன்னு சொல்றாங்க. அப்ப ஏக்கு 4 எங்கன்னு பாருங்க. அப்படின்னா இங்க. பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. சோ ஆன்சர் என்ன டி. சோ இப்படிதான் வந்து ஒரு பொறுத்துக வந்து நம்ம இது பண்ணணும். ஓகேவா? சோ தேர்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா, கூற்று காரணம். ஓகேவா? கூற்று காரணம்னு சொல்லுவாங்க. சோ மாடல் இப்படிதான் இருக்கும். அதாவது கூற்று குடுத்துட்டு, அதற்கான சரியான காரணத்தை கீழ குடுத்திருப்பாங்க. ஓகேவா? இப்படி குடுத்துட்டு, அ கூற்றும் குடுத்துருவாங்க, காரணமும் குடுத்துருவாங்க. கூற்று சரியானதா? இல்ல அது விளக்கம் சரியா குடுத்திருக்கிறாங்களான்றத ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க பாருங்க. கூற்று ஏ, ஆர் மற்றும் இரண்டும் உண்மை. மேலும் ஆர் என்பது ஏக்கு சரியானதா? சரியா விளக்கியிருக்கு. சரியாக விளக்கவில்லை. கூற்று சரி, காரணம் தவறு. காரணம் சரி, கூற்று தவறு. இப்படின்னு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. சோ இந்த மாடல்ல 3 டைப். ஓகேவா? கூற்று காரணத்துல கொஸ்டின்ஸ் வரும். 4த் டைப் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாரி கேட்பாங்க. ஒரு கூற்று குடுத்துட்டு, இந்த கூற்று சரியானதா, தவறானதான்னு கேட்பாங்க. ஒண்ணு கொஸ்டின் வந்து சரியானதா கேட்பாங்க. இன்னொரு கொஸ்டின் தவறானதா. 2மே சேம் மாரி கேட்க மாட்டாங்க. தவறானதா, சரியானதா சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. ஒண்ணு சரின்னா சரி, இன்னொன்னு தவறுனா தவறு. அப்படி கேட்பாங்க. சோ இது போல ஒரு 4 கன்டென்ட் ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு, அதுல சரியானது எது? 1 ஆர் 2, 3 ஆர் 4, 4 அண்ட் 1 இப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாரி சரியானதா, தவறானதா சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 5த் டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா, பேரிங் டைப்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜோடிகள். ஜோடி மாரி குடுத்துருவாங்க. ஓகேவா? சோ ஜோடியா குடுத்துருவாங்க. இப்போ வந்து நான் வந்து என்னுடைய பெயருக்கு நேரா என்னுடைய மாவட்டம். இன்னொருத்தர் பேருக்கு நேரா அவருடைய மாவட்டம் குடுத்துட்டு, இந்த பேர்ல எந்த பேர் சரியா அமைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. சரியா? பேரிங் அதாவது ஜோடிகள் வந்து தேர்ந்தெடுக்கணும். சரியான ஜோடிகள் தேர்ந்தெடுக்கணும். இப்ப இவருக்கு சரின்னா இவருனா, இப்போ ஆ நியூட்டன் விதிகள் சம்திங் சொல்றேன். ஒரு பெர்சனுடைய சம்பந்தப்பட்ட ஒரு கன்டென்ட் குடுத்துருவாங்க. இத பேரிங்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது இந்த பேரிங்ல எத்தன பேரிங் சரியானா இருக்கு? இது சரியானது எத்தன தவறா இருக்கு சொல்லிட்டு இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ பேரிங் டைப்ல 5த் டைப். ஓகேவா? சோ லாஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா, காலவரிசை படிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரோனாலாஜிக்கல் ஆர்டர் சீக்வென்ஸ் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, காலவரிசை முன்ன பின்ன யாருன்னு கேட்பாங்க. இப்போ வந்து குழுக்கள் அமைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த குழுக்கள் எந்த குழு ஃபர்ஸ்ட் வந்துச்சு? 2வது குழு எது? அதாவது ஆண்டு வயசு வந்து நீங்க வந்து லிஸ்ட் அவுட் படுத்தி நீங்க மாரி செஞ்சு வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிளா ஆ வெள்ளையனே வெளியேறு இயக்கம், ஆ ஒத்துழையாமை இயக்கம், கிறிஸ்துவ குழு இப்படி குடுத்துட்டு, இந்த 3 குடுத்துட்டு இதுல எந்த அ இயக் அ மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு? செகண்ட் மூவ்மெண்ட் எது? 3 மூவ்மெண்ட் சொல்லிட்டு குடுத்துட்டாங்கன்னா, அது நம்ம இந்த நம்பர்ல ஆர்டர் பண்ணணும். சரியா? இதுதான் டைப். இந்த 6 டைப்ல தான் கொஸ்டின்ஸ் மேக் பண்றாங்க.
நீங்க படிக்கும்பொழுது இந்த 6 டைப்ல இருந்து கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அந்த டாபிக் செம்மையா அடிக்கலாம். மிஸ்ஸே ஆகாது. சரியா? வரக்கூடிய தேர்வுக்கு குரூப் 2, குரூப் 4 தேர்வுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நெறைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரியா? நல்ல கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி படிங்க. கண்டிப்பா வெற்றி பெறலாம். அடுத்த வீடியோல சூப்பரான ஒரு கன்டென்ட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.